இந்த கேரக்டர் எனக்கு நான் இந்த கேரக்டருக்கு சூட் ஆவேனான்றதை பார்ப்பேன், அதை யோசிப்பேன். ஓகே. இப்போ சூட் ஆகலைன்னாக்க நான் இந்த கேரக்டருக்கு சரியாக இருக்க மாட்டேன் தம்பி, நீங்கள் வேறு ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு நான் பணிவாக மறுத்துருவேன். இல்லை இயக்குனர் இல்லை சார் நீங்கள் தான் இந்த கேரக்டர் பண்ணணும், நீங்கள் பண்ணால் தான் எனக்கு திருப்தி அப்படின்னு சொன்னார்னா ரைட் ஓகே அப்படின்னா அதுக்கு அடுத்தது அந்த கேரக்டருக்கு எப்படி என்ன சூட் பண்ணிக்கிறது அப்படின்றத யோசிப்பேன். இப்படி தான் நான் கேரக்டரை செலக்ட் பண்ணுறேன். நல்ல கேரக்டராக இருந்தாக்க நிச்சயமாக நான் பண்ண தான் செய்யணும். ஏதாவது ஹோம்ஒர்க்லாம் அதுக்காக பண்ணுவீங்களா? இல்லை ஹோம்ஒர்க் இப்போது நாளைக்கு எடுக்க போகிற சீனை இன்றைக்கி கொடுங்க அப்படின்ட்டு நம்ம இதை படிச்சுட்டு போகிறோம். அந்த சீன் அன்றைக்கி எடுக்க முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னாக்க வேறு ஒரு சீன் எடுக்கிறேன்னாக்க இல்லை இந்த சீன் நீங்கள் நேற்றுக்கே எனக்கு கொடுத்துருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? உடனே செட்டில் நம்ம உடனே மாறிக்க வேண்டியது தான் அந்த இதுக்கு. எது நீங்கள் எதிர்பார்த்து இருந்து செட்டில் மாறினதுன்னு ஏதாவது இருக்கா? நிறையா கூட இருக்கலாம் உங்கள் நினைவுக்கு அது. இல்லைம்மா, நிறைய. இப்போது இன்றைக்கி 3 சீன் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை நான் அந்த ஒரு சீன்லேயே ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? 3 சீன் அந்த கேரக்டர் அந்த படம் ஒரு படம் முடிகிற வரைக்கும் ஒரு கேரக்டரில் நான் இருப்பேன். அவங்களா கேப் விட்டாங்கன்னா வேறு படத்துக்கு போவேன் நான். இல்லை அப்படின்னாக்க இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் படத்துக்கெல்லாம் பெருசாக தாடி வச்சுக்கிட்டு இருந்தேன்.